நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாய் தந்தைங்க நாம தான் சரியா படிக்கல, நம்ம புள்ளைங்க நல்லா படிச்சுருன்னு சொல்லி தான் நல்ல ஸ்கூலு எவ்வளோ ஃபீஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஸ்கூல் சேர்த்துறாங்க. அப்படி ஸ்கூல் சேர்க்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு போனா டிராவல் டைம் கூட டைம் வேஸ்ட் ஆயிரும்ன்னு சொல்லி ஹாஸ்டல்ல வச்சு படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிக்க வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல சரியான டீச் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அத விட்டுட்டு ம அந்த மாந்திரீகம் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணி ஒரு யுபில நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தைய வந்து நரபலி குடுத்துருக்காங்க. நரபலி குடுத்தா அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரும்ன்னு சொல்ட்டு. அது வந்து போலீஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்லயும் வந்துட்டு கப்புள் ஆஃப் இயர் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. அதனால வந்து வெளிநாட்ல ஒர்க் பண்ற தந்தைமார்களும் சரி, இல்ல ஊர்ல இருக்கிற தாய் தந்தைங்கலாம் சரிதான், குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு போற மாரி படிக்க வைங்க. நீங்க ஒரு குழந்தைய ஊக்கப்படுத்துனீங்க அப்டின்னீங்கன்னா, அந்த குழந்தை எங்க படிக்க வச்சாலும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துரும். ஸோ அதனால வந்துட்டு தேவையில்லாம என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்காதீங்க.